நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்த உடனே கிடைச்சிச்சு. அதை நான் உடனே இப்பா பாதிக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும். செகண்ட் ஹாஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும். அதனால இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையா, அழகா, தெளிவா, ரொம்ப கிளியரா அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு. இது ஒரு புது கிளைமேக்ஸ், யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். படம் ஜாலியான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். இதுல இப்பாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே டைரக்டர் பேசினாரு, ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் படிச்ச ஸ்கூல்லையும் அது இருந்தது, நடந்தது. உண்மை, நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரிசப்ஷன்ல எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அது எல்லா ஸ்கூல்லையும் வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒன்று. மது ரொம்ப சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோல், அதை ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை. யாரை பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த படத்துல பார்க்கலாம். அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. நானே அதுதான் ஒரு டைரக்டர் என்னை பாராட்டும் போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி, ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறமா தான் தெரியுது, ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படத்துல வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா, இளவரசு சார்ல இருந்து, பிரபு சார்ல இருந்து, பாக்கியராஜ் சார்ல இருந்து, தியாகராஜன் சார்ல இருந்து, முனிஷ்காந்த், பாண்டியராஜன் சார், இப்படி பெரிய பட்டாளமே இருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். நீங்கெல்லாம் நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு படம். உங்களுக்காகவே 23ஆம் தேதி 24 படம், 23 பிரஷ் ஷோ. கரெக்டா? இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா? பண்ணிடலாம், சொல்லிட்டோம்ல, அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க, அது போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இத முதல்ல எனக்கு எடுத்துட்டு வந்தது இப்பா பாதி தான். சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே கதையை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே போகலான்னு சொன்னேன். நான் ஓப்பனா சொல்றேன், உண்மையிலேயே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக். அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு. செகண்ட் படமும் வேல்ஸ்ல பண்றாரு. அதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனரா வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா யூ வில் பிகம். ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி, சொல்லவே வேணாம். இப்ப ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும், அரண்மனை 4 அது இன்னும் எப்போ எத்தனை போகும்னு தெரியல. சோ அதுல வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டர். இந்த படத்துல நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே போன் பண்ணி ஆதி கிட்ட பேசினேன். ஆதி, இதுல நீங்க தான் பயங்கரமா பேசுறீங்க, பிடி சார்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா, அப்பதான் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்ப பார்த்து இப்ப பேசின அண்ணன்
நீங்க பார்த்த படம் வேற, என் ரீரிகார்டிங்க்கு அப்புறமா நீங்க பார்க்க போற படம் வேற அப்படின்னாரு. நான் இன்னும் பார்க்கல, ரீரிகார்டிங்கோட பார்த்துட்டாங்க. அதே தான் டைரக்டரும் சொன்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய ஆர்ஆருக்காகவே இன்னைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பார்த்துறேன் பிடி சார். ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் பிலிம்ல இருந்து ஒரு நல்ல படம் 24ஆம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.